நிறுத்துவது இல்லை. போதும் பிரதர், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோடு நீங்க பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், உம்முடைய வேலையை செய்கிறேன், எஜமானை திருப்திப்படுத்துகிற ஒரு வேலைக்காரனாக இருக்கணும். பரலோகத்துக்கும் பலிபீடத்துக்கும் நேரடியான தொடர்பு உண்டாகட்டும். உம் கரத்தில் தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இங்கே ஏன் பகல்ல வெயில், இரவிலே நிலவு அப்படின்னு இந்த ரெண்டு காரியத்தை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க பைபிள்னு கேட்டீங்கன்னா, கிரகணங்கள் மூலமாவே தான் ஒரு மனுஷனை சேதப்படுத்துறாங்களாம். ஒரு மனுஷனுக்கு விரோதமா தீங்கு செய்யணும்னா அமாவாசை ராத்திரில போய் மந்திரம் தந்திரம் பண்றான். ஏன் அது? இந்த கிரகங்கள் மூலமாகவே தான் சேதப்படுத்துறாங்களா. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? எந்த கிரகங்கள் மூலமா, எந்த கிரகணங்கள் மூலமாவோ உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன்னை நான் காக்கிற தெய்வமாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் அவர் என்னது? நிழலா இருக்கிறார். அதனால அவர் நிழலா இருக்கிறார் சிஸ்டர். உன்னையோ உன் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ ஒன்று சேதப்படுத்தவே முடியாது. பிசாசுனால உன்னை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நேத்து ரொம்ப துக்கமா இருந்தது. நேத்து வந்த பாஸ்டர் பிசாசு பலிபீடத்தில் நின்னா அவனை மகிமைப்படுத்தி பேசிட்டு போட்டாரு. அவன் வந்தான், அவன் நின்னா, அவன் பேசினான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் அவனை மகிமைப்படுத்தி நம்ம பேசக்கூடாது. ஆமென். வீட்டுல உட்காந்துன்னு பிசாசு அவன் பரலோகத்துல போய் சொல்லுவானா, நான் ஒண்ணுமே பண்ணல, அவனே போனா ஓட்ட தெரியாத ஊந்தான், நான் தள்ளி விட்டான்னு சொல்றான். ஆமென் சொல்லுங்களேன். அவனே போட தெரியல, சுவிட்ச போட்டு சாக்கடிச்சீங்கன்னா நான் பிசாசு சாக்க, அவனை பத்தியே பேசாதீங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியும். இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். நம்ம சேதப்படுத்த பல வல்லமைகள் நிற்கிறது உண்மைதான். அந்தகார சக்திகள் இருப்பது உண்மைதான். பல காரியங்கள், பல மனிதர்கள் இருந்தும் இன்று வரை சேதப்படுத்த முடியல. காரணம், கர்த்தர் நம்மை காக்கிறவர். இல்லையா பாஸ்டர்? எனக்கு எதிராக இல்லையா இருக்குது? உனக்கு எதிர பிரச்சனை இல்லையா? மனிதர்கள் இல்லையா? அந்தகார உன் பகுதியில் இருக்கிற பிசாசனுடைய கோட்டை உன்னை வெள்ளத்தல்ல பார்க்கலையா? பார்க்குது பிரதர், இருக்குது சிஸ்டர். ஆனாலும் ஒன்னு சேதப்படுத்தாது. ஏன் தெரியுமா? உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, உன்னை காக்கிறவர் தூங்குவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க சொல்லிட்டாரு பாருங்க, 121:5 என்ன சொல்றாரு? கர்த்தர் எப்படி இருக்கிறாரா உனக்கு? அப்புறம் நிழலா இருக்கிறாராம். நிழல்னா என்ன சிஸ்டர்? நீங்க எங்க போனாலும் நிழல் உங்க கூட ஒரு மறவே மாறாது. அந்த நிழல் எப்ப தெரியுமா மறையும்? நீங்க படுத்துட்டா மறையும். படுத்து நீங்க தூங்கும் போது என்ன பண்றாருன்னா, அவர் வந்து உன்னை நிழலாய் பாதுகாக்கிறார். அதனால தான் உன்னை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். நான் பேசுறது ஆழம் புரியுதா உங்களுக்கு? நீங்க படுத்துட்டா உங்க நிழலை பார்க்க முடியாது. ஆனா அந்த நேரத்தில் உன்னை சட்டைகளிலே மூடி மறைக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. நம்பி இருந்தா கையை தட்டி சொல்லி இருப்பீங்க. ஆமென். அதனால பயப்படாதீங்க. உங்களையோ, உங்க குடும்பத்தையோ, உங்க பிள்ளைகளையோ, நீங்க செய்யற வேலையையோ, உங்க தொழிலையோ ஒரு சத்துரு சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. உனக்கு நிழலாய் ஒரு தெய்வம் எப்போதும் இருக்கிறார். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நீ இந்த பேழைக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள வந்தையோ, என்றைக்கு இந்த வேத புத்தகத்தை தூக்கினாயோ, என்றைக்கு இயேசு என்கிற நாமத்தை உன் வாயினாலே சொல்ல ஆரம்பித்தாயோ, அன்றிலிருந்து உன்னை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆசை, அமுதா சிஸ்டர் மாதிரி ஒரு 10 பேர் நம்ம சபைக்கு வரணும். எதுக்கு? இந்த நம்மள பிள்ளையார் வாங்கினாலே அந்த அம்மா யாரு? யாரு? அதுலயே சென்டிமெண்ட். நானே இந்த பொண்ணு கையால வாங்கினா ராசியா. ஆமென் சொல்லுங்க. அவனா என்ன பார்க்கணும்னா, இந்த அம்மா பைபிள் தூக்கின்னு வந்து, அதுக்கு தான் சொல்றேன், நீ எங்கெல்லாம் புள்ளியார் வித்தியோ அங்கேயே போய் இயேசு நல்லவன்னு ட்ராக்ஸ் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆமா ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சொல்லணும், இதை நான் ஆராதித்த போது அது என்னை சேதப்படுத்தியது, அது என்னை அழுத்தியது, அது என்னை பேசி சாவுன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு என்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என்னோட கூட உறவாடுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும் தெரியுமா? எப்பவும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். நான் பாவம் செஞ்சாலும் கூட இருக்க சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் விழுந்தாலும் கூட இருக்கிறார், நான் பாடினாலும் கூட இருக்கிறார். எப்பயுமே அப்பா என் கூட இருக்கிறார். 16:8 சங்கீதக்காரன் சொல்றா, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ணுவதே இல்லை, அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை வாசிங்க, அந்த வசனம் வாசி பிரதர். 16:8 வாசி. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிற சிஸ்டர். யாரு நமக்கு முன்பாக இருக்கிறது? பிசாசு இல்ல, நமக்கு முன்ன மனுஷன் இல்ல, நமக்கு முன்ன கர்த்தர் இருக்கிறாரு. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்க, கையை தட்டி சொல்லுங்களேன், நானோ என் குடும்பமோ என் வீடோ அசைக்கப்பட முடியாது. இந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிஞ்சுக்கினாரு. ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி பிதா சொன்ன ஆட்களை ஒவ்வொருத்தரா 12 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணார் பாருங்க. 12 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கள் புறப்பட்டு போங்கள், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிங்க, ஒன்னும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நான் அதை இப்படி சொல்றேன், நீங்களும் நானும் பிதாவால் முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் எங்களையும் காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். எந்த சத்துருவோட வல்லமை நம்மளை தொட முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18:19 அதான் சொல்லுது, உனக்கு எதிராய் நின்ற பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து விழ கண்டேன். எப்படி பிரதர் விழுந்துச்சு? நான் வேலை செய்யற பாஸ்டர், நான் போய் பெயிண்ட் அடிக்கிறேன், நான் போய் வெல்டிங் அடிக்கிறேன், நான் போய் ஆட்டோ ஓட்டுறேன், நான் பாட்டு சபையில் நின்று பிரசங்கம் பண்றேன், ஆனா எனக்கு எதிராக ஒரு வல்லமை நின்னுச்சாமே, அந்த வல்லமை எப்படி பாஸ்டர் விழுந்தது? அல்லேலூயா. வாசி 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 லூக்கா 10:18. என்னமாச்சு உங்களுக்குலாம்? சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிட்டாலாம் அல்லேலூயா சொல்லு. லூக்கா 10:18. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. கையை தட்டி சொல்லுங்களேன், எத்தனை சர்ப்பம் வரட்டும், கீர்த்தனா மாலினி, எத்தனை சர்ப்பம் எத்தனை பிசாசு வரட்டும், அவன் விழதான் செய்வான கண்டி அவன் உன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்புறீங்களா? எப்படி பாஸ்டர் இது நடந்தது? உனக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த சீடர்கள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி தன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த தீர்மானங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றதுக்கு அப்புறம் தான் மரிச்சாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன பாஸ்டர்? உன்னை குறித்து கர்த்தர் என்ன திட்டம்லாம் வச்சிருக்கிறாரோ, என்ன தீர்மானம்லாம் வச்சிருக்கிறாரோ, அது பூமியில நடக்கிற வரைக்கும் உன்னையோ உன் குடும்பத்தையோ உன் பிள்ளைகளையோ ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமேன். நான் இப்படி சொல்றேன், நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன். உங்களுக்கு இருக்கிற எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுங்க. உங்களுக்கு இருக்கிற மனைவி கர்த்தர் கொடுத்தது. ஒரே ஆள் தான் ஆமேன் சொல்றான். ஆமேன் சொல்லுங்க. பிசாசை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம் ஒரு சர்ச்சில் பாஸ்டர். அவர் சொன்னார், பயமாகுது பாஸ்டர் பார்க்கும் போதெல்லாம் நான் பொண்டாட்டியை சொல்லனார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். நான் சொல்றேன், உனக்கு கொடுத்த தொழில் வியாபாரம் அத்தனை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்தார். அதை ஒருவரும் சேதப்படுத்த என் தேவன் விடமாட்டார், ஏனென்றால் அவர் தெரிந்து கொண்டார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்பட்டதை அவர் பாதுகாப்பார் சிஸ்டர். சும்மா இல்ல பிரதர். எரேமியா 3:14-15 சொல்றாரு, உன்னை ஊருக்கு ஒன்னும் வம்சத்துக்கு 2மா தெரிந்து கொண்ட. அப்படின்னா என்ன சிஸ்டர் அர்த்தம்? நீ விக்கிரக ஆராதனைக்காரியா இருந்த, நீ விக்கிரக ஆராதனைக்காரனா அந்த ஊர்ல இருந்து உன்னை தெரிஞ்சுக்கின. எந்த ஊர்ரா? சொந்த ஊரு. அந்த ஊர் உன் தெரு பேரு என்னடா? பஜனை கோயில் தெரு. உங்க அப்பா யாரா? தொர்ராஜி. அவர் புள்ளையாடா நீ. ஆமேன். ஆமா, அந்த ஊர்ல இருந்து என்ன தெரிந்து கொண்டார். என் தெருவில் யாராவது ரட்சிக்கப்பட்டுட்டானா அது பெரிய விஷயம். ஏன்னா வேற கீழ் ஜாதிகாரன் வந்தானா வீட்டுக்கு பின்னாடி வழியா வர வச்சு அவனை வீட்டுக்குள்ள கூட விடாத தெரு எங்க தெரு. ஆமேன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2மாய் தெரிந்தெடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. ஆமேனே சொல்ல மாட்டீங்க நீங்க. அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர் அந்த வசனம், எரேமியா 3:14-15. சீர்கெட்ட பிள்ளைகளே, நான் உங்கள் நாயகர். ஆமென். ஐ அம் யுவர் லவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் போட்டுருக்கு டிரான்ஸ்லேஷன்ல. யாரா இந்த இயேசப்பா? யாரு? ஆமென் சொல்லுங்க. நம்முடைய லவர். ஆமென். உங்களை ஊர்ல ஒருவனும் வம்சத்துல 2 பேருமாய் தெரிந்து கொண்டு உங்களை சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். உங்க இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பர் இல்ல, அவர் இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பரை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பரை தேடிக்கின்னு போறான். உங்க இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பரை தேடினீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நிக்காது. நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பாரானால். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பர்னா என்ன பாஸ்டர்? உடைப்பார் அந்த மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்க.
எப்ப பாரு என்ன பண்ணுவாரு, உடைச்சுக்கினே இருப்பார். அதான் மேய்ப்பருடைய ஆமென். அடிச்சுக்கினே இருப்பார். இந்த வழியில போவாத, இந்த வழியில போவாத, கண்ட மேனிக்கு போய் மேய் அப்படின்னு விட்டாங்க. கரடிக்குது சிங்கங்குது உனக்கு தெரியாது, உடைச்சுக்கினே இருப்பாரு. உன்னை என்ன பண்ணுவாரு, ஆலோசனை கொடுத்துக்கினே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. உருவாக்குகிற மேய்ப்பனா இருப்பாரு, கண்டிக்கிற மேய்ப்பனா இருப்பாரு, சீர்படுத்துகிற மேய்ப்பனா இருப்பாரு, ஆறுதல் படுத்துகிற மேய்ப்ப, ஆதரவா இருக்கிற மேய்ப்பரா இருப்பாரு. இதெல்லாம் மேய்ப்பர்கிட்ட இருக்க வேண்டிய குணம் இருக்குதான்னு பாருங்க. எங்கெங்கயோ கூப்பிடுறாங்க பிரசங்கத்துக்கு, இங்க வாங்க அங்க வாங்க, இங்க போங்க அங்க போங்க, ராத்திரி தங்க. நான் வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க, எனக்கு என் ஆட்டு பக்கத்திலேயே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. என் ஆட்டை சுத்தி 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 வந்து இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இருதயம் எல்லாம் அங்கேயே சுத்தணும். ஆமேன். நான் சொல்றேன், இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பரை யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 பிரித்தெடுத்து கொண்டு வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. அதனால பிரதர், நீ வாழற வரைக்கும் ஒண்ணுமே சேதப்படுத்தாது பிரதர். எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள்ல நிறைய வசனம் நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வசனம் தெரியுமா? ஆதியாக 48:15 தினமும் சொல்லுவேன். என்ன தெரியுமா? நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்தவரும், ஓ எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்த தூதனுமானவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரும், திருமணம் ஆன நாள்ல இருந்து இந்த நாள் வரும், எங்களை காத்த ஒரு தூதன் இருக்கிறார். ஆமென். எப்படி பாஸ்டர் அந்த 4 வயசுல 135 வயசுல இந்த வசனத்தை சொல்றாரு? கவனிங்க. 135 வயசுல சொல்றார். வாக்குத்தத்தம் எங்க தெரியுமா? 28:15. 28:15 48:15 ஒருத்தர் மறக்க கூடாது. 28:15 சொல்றாரு, நீ போகிற இந்த வழியில உன்னை காப்பாற்றி, உனக்கு உணவு தந்து, உடை தந்து, உன்னை ஆதரித்து, உன் தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி பண்ணுவேன். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். சிஸ்டர், வாக்கு பெற்றவனை எதுவுமே சேதப்படுத்த முடியாது பிரதர். யாக்கோபு பார்க்காத அவமானமா, யாக்கோபு சந்திக்காத இழப்பா, யாக்கோபு அனுபவிக்காத தனிமையா, யாக்கோபுனுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்காத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அத்தனையில அவன் தோய்ந்து போல, அத்தனையில அவன் உழண்டு போல. ஏன் தெரியுமா? வாக்கு கொடுத்தவர் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார், ஒரு சேதமும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். சின்ன சின்ன பிரச்சனைக்கே சோர்ந்து போயிடும். இந்த ஆளுக்கு 135 வயசுல அவர் சொல்றார், பரதேசியாய் நான் சஞ்சரி, உட்கார்றது கூட ஒரு இடம் கிடையாது யாக்கோபுக்கு. 10 முறை சம்பளத்தை மாத்துறான். ஏமாத்துறாங்க. இரவுல வெய்ய அவ்வளோ கஷ்டப்படுத்து சொல்றாரு, இந்த கஷ்டத்திலையும் என்னை காப்பாத்தின ஒருத்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பிரதர் நீங்க சோர்ந்து போக கூடாது. ஒருவேளை யாக்கோபு போல நீங்க தேவனை சரியா அறியாத நாட்களில, சத்தியம் தெரியாத நாட்கள்ல உங்களுக்கு சேதங்கள் வந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல இழப்புகள் வந்திருக்கலாம். என்றைக்கு தேவனை மக்னாயிம்ல முகமுகமாய் தரிசிக்க ஆரம்பித்தாயோ அன்று முதல் இன்று வரை யாக்கோபே உன் குடும்பத்துக்கு ஒரு சேதமும் வராது. நீ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட, நீ சத்தியத்தை இனி கண்கள் சேதத்தை பார்ப்பதில்லை. ராகேலோட ஒரு மரணத்தை தவிர, கவனிங்க, ராகேலோட ஒரு மரணத்தை தவிர மீதி பிள்ளைகளோ அவருடைய சந்ததியில சத்தத்தை யாக்கோபு கண்கள் காணல. சத்தியம் அந்த பொண்ணை கண்டிச்சிருக்கணும். எனக்கு யாக்கோபு மேல ரொம்ப கோபம். மேல போனா கேட்பேன், அந்த பொண்ணு விக்கிரக ஆராதனை பார்க்கக்கூடிய தொடர்புலயே இருக்கிறாள, கண்டிச்சு அவனை பிரிச்சு கூட்டுன்னு வரணும்லன்னு கேட்டிருப்பேன். அவன் எடுத்துன்னு வர்றது தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தெரியும் யாக்கோபுக்கு. அவ தினமும் என் அப்பா திறந்த பீரோவை போய் பார்த்துருப்பா. இந்த பீரோ தான் எங்க அப்பனை பணக்காரனாச்சு, இந்த பீரோ தான் எங்க அப்பனை பணக்காரனாச்சு நான் பார்த்துருப்பா. எது அந்த அந்த அது பேர் என்னது? சொரூபம். சொரூபம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அவளை சேதப்படுத்திச்ச தண்டி. யாக்கோபின் தேவன் ஒருவரையும் சேதப்படுத்த கையை தட்டி சொல்லுங்களேன். நான் சொல்றேன், தேவனை அறியாத காலங்களில, சத்தியம் தெரியாத காலங்களில, கண் திறக்கப்படாத காலங்களில் இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்றேன், இனி ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா உனக்குள்ள வசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டல்ல, வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டல்ல. எபிரேயர் 11:31 வாசி பாருங்களேன். ராகாப் என்கிற வேசியை பத்தி போட்டிருக்கு. அவள் வாசிங்க, எபிரேயர் 11:31 வாசி பிரதர். இன்னும் செய்திக்குள்ள போல வாசிங்க, வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமா. என்ன பாஸ்டர் இந்த வசனத்துக்கு அர்த்தம்? கவனிங்க. இந்த வேவுக்காரங்க போனாங்க இல்லையா, ஒரு தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு, எரிகோவுக்கு போனாங்க இல்லையா, அவங்க போய் சொன்னாங்க, இந்த தேசத்தை கர்த்தர் எங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு, நீங்க எங்க வீட்டுல இடம் கொடுங்க, நாங்க இங்க தங்கிக்கிறோம்னா எவனுமே இடம் கொடுக்கல பிரதர். வசனத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. அதனால இந்த ராகாப் என்கிற ஒருத்தி மாத்திரம் தான் உண்மையா இவங்க சொல்றது உண்மை நம்பி இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பாருங்க, அவளை ஒன்றும் சேதப்படுத்த முடியல. கையை தட்டி சொல்லுங்களேன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள். நான் அதிகம் சொல்லுவேன்,
வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களை ஒரு சக்தியை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. வேவுக்காரர்கள் சொன்னதை அப்படியே நம்மனா கீழ்ப்படிஞ்சானா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, பைபிளை கொடுத்திருக்கிறார் சிஸ்டர். இதை நம்ம எவ்வளவு நம்பணும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை கவனிங்க, ஒரு மனுஷனை பிசாசு அந்தகார வல்லமைகள் சேதப்படுத்துறதுக்கு, அவன் குடும்பத்தையோ அவன் தொழிலையோ அவன் சரீரத்தையோ சேதப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். கவனிங்க, அவன் வந்து உங்களை தாராளமா சேதப்படுத்துறதுக்கு விட்டுறது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படியாம விட்டீங்கன்னா உங்களை வந்து சேதப்படுத்திடுவான். ஒரு மரம் காஞ்சி போனோம்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தாம நிறுத்திட்டீங்கன்னா போதும். வீட்டில் வச்ச செடிங்களுக்கெல்லாம் வைப்பீங்க பாருங்க, தண்ணி ஊட்டாம 10 நாள் நின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அது காஞ்சி போயிடும். அத போல வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீங்க எப்பலாம் ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பலாம் பிசாசு உங்களை சேதப்படுத்த ஆரம்பிச்சிருவான். சொல்லுங்க ஆமே. ஒரு வேசிங்க இந்த தேசத்தை கொடுத்துட்டார், உன் வீட்டுல சிவப்பு நூல் தொங்கணும், நாங்க வரும்போது உன் வீட்டார் எல்லாம் உள்ள இருந்தாங்கன்னா காக்கப்படுவேன். சொன்ன வார்த்தை அப்படியே நம்பினா பாருங்க, சேதமே ஆகலங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன் சிஸ்டர், அந்த வேவுக்காரர் வார்த்தைக்கு அத்தனை வல்லம் இருக்குன்னா இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த காலை ஆராதனையில் உங்களோட பேசுறாரு. தேவன் தருகிற பாதுகாப்பு. ஆமேன். இன்றைக்கு உன்னோடு வேதத்தை கொண்டு பேசுகிறேன். ஆமேன். உன்னால விசுவாசிக்க முடியலனா கர்த்தர் சொல்றாரு, இன்னிலிருந்தாவது விசுவாசிக்க ஆரம்பி. நிறைய பேருக்குள்ள என்னன்னா, விசுவாசிக்கவே முடியல, பாஸ்டர் பேசுறது நம்பவே முடியல, இந்த பைபிள்ல இருக்கிறத நம்பவே முடியலன்றாங்க நிறைய பேர். இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு, வேவுக்காரர் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உள்ளென்றார், என்னுடைய வார்த்தைக்கு எத்தனை வல்லமை உண்டென்று. ஆமென். அபிஷேகிக்கப்பட்ட ஊழியனை கொண்டு பேசி ஆலோசனை தரேன். தீர்க்க தரிசனமா உன்னோட இன்னைக்கு பேசுறேன். உன் வீட்டுக்குள்ள இனி சத்துருவோட வல்லமை, உன் சரீரத்தில் இனிமே சத்துருவோட வல்லமை, உன் தொழில சத்துருவோட வல்லமை வரக்கூடாதுன்னா ஒன்னே ஒன்னு செய் மகளே, என் வசனத்துக்கு அப்படியே நம்பு, என் வசனத்தை அப்படியே விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒருவனை 3 காரியங்கள் சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருவனை 3 காரியம் சேதப்படுத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன். கரெக்டா முடிச்சிட்டு திருவிருந்து முடிச்சிடலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் நம்பர் 1, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆளுகையை, அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆளுகையை, அதிகாரத்தை சேதப்படுத்த முடியாது. வாசிங்க பிரதர் 1:16. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த சம்பவம் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பிழைப்பதற்கு புதுசா நிறைய பேர் இருக்காங்க, பிழைக்க போன இடத்துல ரொம்ப பெருகிட்டாங்க. யோசேப்புக்கு பின்னாடி வந்த ராஜா இவங்க பெருக்கத்தை பார்த்து பொறாமை கண்டு தாங்க முடியாம, ஒருவேளை யுத்தம் வந்தா இவங்க எதிரிங்க கூட கலந்து நமக்கு எதிராக வந்துடக்கூடாது, அதனால ஆம்பளை பிள்ளைங்களா பிறந்தா அவங்களெல்லாம் கொன்னுடுங்கன்னு சொல்லி அந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, ஆம்பளை பிள்ளை நீ மன மேல உட்காரும் போதே தெரியும் மருத்துவச்சிக்கு இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு, உள்ளேயே கொன்னுடுன்னு ஆலோசனை சொல்றாங்க. ஆனா அந்த சிப்போரால் பூவால் என்கிற மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால ஆண் பிள்ளைகளை கொல்லாம காத்தாங்க. ராஜா கூப்பிட்டு கேட்கறான், ஏன் நீங்க ஆண் பிள்ளைய கொல்ல மாட்டீங்க? நம்ம எகிப்திய ஸ்திரீ மாதிரி வீக் பாடி இல்ல, அவங்க பலன் உள்ள பாடி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரை ஏத்துக்கணும். நம்ம எப்பயுமே எப்படி உள்ள பாடியே, பலமுள்ள பாடி. ஆமென். சிலதெல்லாம் நிறைய நானே வீக்கு, உடம்புல ரத்தம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அது இல்லை, நீ டெய்லி அறிக்கிடு, ரத்தம் இல்லைன்னு சொல்லு, சொத்தை இல்லைன்னு சொல்லு, அது இல்லைன்னு சொல்லு, இப்படியே தான் வாழ்க்கை. ஆமென். என்ன பலத்தோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சொல்றாரு, ஆண் பிள்ளை எல்லாம் கொண்டு. என்ன பாஸ்டர் இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண் பிள்ளை என்பது சேதப்படுத்த அந்த சத்துரு திட்டமிடுகிறான். என்ன பாஸ்டர்? ஆண் பிள்ளை என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண் பெண் கிடையாது, இருபாலரும் வேதத்துல ஆண் என்றும் இல்ல பெண் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள கிடையாது. என்ன பாஸ்டர்? ஆண் பிள்ளைக்கு ஆளுகை. வீட்டுல 1000 பொம்பளை பசங்க இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை, ஜான் பிள்ளையா இருந்தாலும் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? 2 பொண்ணு பிறந்துட்டா அந்த ஆள் மூஞ்சி கொஞ்சம் டல்லாவே தான் இருக்கும், லைட்டா தாடி வச்சுன்னே இருப்பான். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஆண் ஒரு பெண்ணுனா கொஞ்சம் நல்லா கிறிஸ்கா சேவிக்க. நான் சொல்றது காமெடி இல்ல. 2 பொம்பளை பெண்ணை வச்சிருக்கிற ஆளுங்க மூஞ்செல்லாம் போய் பாருங்க. வீட்டுல எப்பயுமே சேவிங் பண்ணாத அப்படியே டல்லா 2 பெண் ஆகுது. என் மாமாவுக்கு 4, எத்தனை? என் தாய் மாமனுக்கு 4 பொண்ணு. 4வது பொண்ணு தந்தோடனே எங்க மாமி கண்ணை மூடிக்கின்னு இதை தூக்கி குப்பை தொட்டில போடுங்க, 4வது பையன் பிறகுன்னு பார்த்தது. அந்த 4வது எனக்கு கட்டி வைக்கணும்னு பார்த்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவ இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்கிறா. கவனிங்க சிஸ்டர்,
பொண்ணு பிறந்தா டல்லு. இங்க என்ன பாஸ்டர் அர்த்தம்? ஆண்கள் என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க சத்துருக்கள் மீது நீங்க ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகையை அழிப்பதற்கு, சேதப்படுத்த பிசாசு திட்டமிடுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஆண் பிள்ளை என்பது அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஆமென். ஆண் பிள்ளை என்னது சிஸ்டர்? கவனிங்க. வீட்டில் 1000 பேர், அம்மா பொம்பளையா இருக்கும், பொண்டாட்டி பொம்பளை, சித்தி பொம்பளை, பெரியமா பொம்பளை எல்லாம் இருக்கும். இவங்க பார்த்து தூக்கி வளர்த்த பையனா இருப்பான். அவன் வீட்டுக்குள்ள எல்லாம் கம்னுருங்க, நான் சொல்றேன்ல கம்னு அப்படின்னு சொன்ன கம்முன்னு சைலண்ட் ஆயிடும். வரும், அவன் திட்டுவான், கம்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்றமா இல்லையா? ஏன் உங்க மேல ஆளுகை இல்ல? ஏன்னா ஆண் பிள்ளை என்பது ஆளுகை மாத்திரமல்ல, அதிகாரத்தையும் குறிக்கிறது. இங்க சத்துரு முதல்ல எங்க நம்மள கை வைக்க பார்க்கறானா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆளுகையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை சேதப்படுத்தணும்னு நினைக்கிறான். நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்கள் சத்துருக்கள் மேல ஆளுகை செலுத்துறவங்களா இருக்கணும். உங்க சத்துருக்கள் உங்களை ஆளக்கூடாது சிஸ்டர், நீங்க சத்துருக்களை ஆளணும். இந்த இயற்கையின் மேல, எல்லாவற்றின் மேல அதிகாரம் நிறைஞ்சவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மழை வரக்கூடாது, சர்ச்சைக்கு போயிட்டு வர வரைக்கும் சொன்னா மழை வரக்கூடாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இட்லி எனக்கு நல்ல 2 பொட்டலம் நல்லா கிடைக்கணும்னா கிடைக்கணும். ஆமென் சொல்லுங்க. வியாபாரிக்கு வந்து அதிகாரம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதை சேதப்படுத்துவதற்கு சத்துரு பார்ப்பான். ஏன் ஆதாம் இழந்து விட்ட அந்த ஆளுகையை இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்ம கொடுத்தார். முதல்ல அவனை உண்டாக்கணும்னு 1:28 சொல்றாரு, பூமியை கீழ்ப்படுத்தி சகலத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அவன் இழந்துட்டான் பாருங்க. பின்னாடி வந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசு நமக்கு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அதிகாரம்னா என்ன பாஸ்டர்? அன்னைக்கு யூதர்களை அழிப்பதற்கு ஆமான் திட்டமிட்டான் பாருங்க. இவர்களை ஆளுகை செய்து இவங்களை அழிக்கணும்னு பார்த்தான். ஆனால் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிக்க பண்ணி, எவர்கள் ஆளலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் மேலே இவர்கள் ஆளுகிறவர்களாய், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை ஆண்டு உன்னை அழித்து விட வேண்டும் என்று நினைத்த உன் சத்துருக்கள் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ ஆளுகிறவனாய் மாற போற. ஆமென். எஸ்தர் 9:1-2 வீட்ல போய் நோட் பண்ணிக்கங்க, நேரம் இல்ல. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம கையில அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்திருக்கிறார். கவனிங்க நான் பேசுறத. நீங்க நல்ல பூமியில எதை கட்டுறீங்களோ அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நான் பேசுறது புரியுதா? அங்க இங்க வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த குழந்தை அழுதும் போது குழந்தைனா அழதான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, உங்க வாய் கையில கொடுத்துருக்கிறா. தினமும் எழுந்த உடனே ஒரு 10 ஆவியாவது என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? நான் இங்க ஜெபம் பண்ணுவேன் இந்த இடத்துல. ஆண்டவரே, என் விசுவாசிகளுக்கு விரோதமாய் நிற்கிற ஆவிகளை, அந்தகார வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நீங்க நினைக்கிறீங்க நீங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்து வீட்டுல சேப்பா உட்கார்ந்து யூடியூப் பார்த்துன்னு நல்ல சட்னி வச்சு பஜ்ஜி தின்றீங்களே, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சபை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 ஆவியாவது கட்டணும். ஆண்டவரே, என் கணவன் கீழ்ப்படியல, என் பிள்ளைங்க கீழ்ப்படியல, ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்படல, ஆண்டவரே அந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைக்குள்ள இருந்து மூர்க்கத்தனத்தை உண்டாக்குகிற ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டி 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 துரத்துகிறேன். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள கெட்ட சொப்பனங்களை கொண்டு வந்து என்னை கலங்க பண்ணுகிற ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் ஆண்டவரே. ஆமென். நீங்க சொன்னா கட்டப்பட்டிருக்கும். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் வாசிங்க. மத்தேயு 18:18 வாசி. டக்கு டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 18:18 வாசி. பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும், இங்க நீ கட்டனா நான் அங்க கட்டன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. சில ஆள்லாம் கவனிங்க, சில ஆள்லாம் என்ன பண்றதுன்னா 2 அடி அடிக்கிறது. என்ன அடி அடிக்குது? டொக்கு டொக்கு. அது உயிரோடு தான் துளின்னு இருக்கும். 2 நாள் கட்டுவான், 3ஆவது நாள் போடி கட்ட முள்ளடி என்னால. அது சாவர வரைக்கும் கட்டணும். அது செத்து நெருப்புல போட்டு எரிக்கிற வரைக்கும் கட்டணும். விழுந்துச்சுன்னு உனக்கே கன்ஃபர்மேஷன் வரும். ஆமென் சொல்லுங்களேன். என்னை பலவீனப்படுத்தின ஆவி விழுந்துச்சு, என்னை போராட பண்ணின ஆவி விழுந்துச்சு, எனக்குள்ள இச்சையை கொடுத்த ஆவி விழுந்துச்சு, எனக்குள்ள எல்லா சர்பத்தின் கிரியை கொடுத்த ஆவி விழுந்துடுச்சு. ஆமென். கீழ்ப்படியாத பிள்ளைங்களுக்கு மேல அவங்கள திட்டாதீங்க, அவங்களுக்கு பின்ன இருக்கிற ஆவியை திட்டுங்க. உனக்கு விரோதமா எவனா ஏதாவது செஞ்சுனே இருக்கான்னு சொன்னா அவன் செய்யற அந்த ஆவியை கட்டணும். 10ஆவது கட்டணும். உனக்குள்ள ஏழ்மையை கொண்டு வருதா சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ள தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டுகிறேன். அல்லேலூயா. எனக்கு பரலோகத்திலிருந்து வருகிற காணிக்கைகளை தசமபாகங்களை தடுக்கிறதுக்கு ஒரு ஆவி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த வேர்ல்ட பார்த்து, நான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ தடுக்கிற ஆவி இருக்குது. அந்தந்த பகுதியில் ஒரு பொல்லாத வல்லம் இருக்குது. உனக்கு வர நன்மையை தடை பண்ணும், உனக்கு வர ஆர்டரை தடை பண்ணும். தினமும் எழுந்து சொல்லணும், இந்த வான மண்டல பொல்லாத ஆவின் சேனைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ரபாலா சந்தா நான் கட்டி துரத்துகிறேன்.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரிய ரகசியம் சிஸ்டர். உனக்கு கல்யாணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளை வராம சில ஆவிகள் தடுத்து வச்சிருக்கோம். அந்த ஆவியை தினந்தோறும் காலில் முழங்கால் நின்று எனக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிற அந்த பொல்லாத வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். எனக்கு வர வேண்டிய ஆர்டரை தடுக்கிற ஆவிகளை கடிந்து ஆண்டவரே நசரேத்து இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். அதிகாரத்தை கொடுத்திருக்கார் சிஸ்டர். அதிகாரத்தை பயன்படுத்தணும் சிஸ்டர். அதிகாரம் எதுக்கு சிஸ்டர் கொடுக்குறாங்க? நீ சூப்பர்வைசரா கம்பெனிக்கு இருக்கிறனா போய் உன் சீட்ல உட்கார்ந்து எவன் கக்கூச கழுவுனா, எவன் பாத்ரூம் பெருக்கனா, எவன் அதை பெருக்கனா, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு தான் அதிகாரம். நீ எதுவுமே செய்யலன்னா அதிகாரி கிடையாது. கவனிங்க, உனக்கு சொல்றாரு, வானத்திலே எதை நீங்கள் பூமியில எவை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தணும். எவங்களை கட்டணும்? கோபத்தின் ஆவியை கட்டணும், கீழ்ப்படியாமையின் ஆவியை கட்டணும், எரிச்சலின் ஆவியை கட்டணும். என் பொண்டாட்டி கட்டுவாயின, இந்த மனுஷனுக்கு ஒரு கோபத்தின் ஆவியை ஆண்டவரே கட்டுறேனே என்னவாகிட்டான்னு கேட்ட சாந்த குணமாக்கிட்டா. அல்லேலூயா. என்ன மாதிரி கோபக்காரன்லாம் நீங்க உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்க. அடிச்சு தும்சம் பண்ணுவோம். வீட்டெல்லாம் டிவியெல்லாம் அடிச்சு ஓடிடுவேன். என்கிட்ட எவனா சண்டை போட்டானா அவன் வாயில ரத்தம் ஊத்தாம அனுப்ப மாட்டேன். அப்படி பயங்கரமான ஒரு கோபக்காரன் மூர்க்கம். எங்க ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா, ஐயோ அவனாப்பா ரவுடிப்பா அப்படின்வாங்க. எப்படி சிஸ்டர் எனக்கே தெரியல. ஒரு ஆள் நின்று கட்டுது காலங்கத்தால, கட்டி 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 ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ எவனா அடிச்சானா அடி வாங்கின்னு வந்துடுவேன். பாக்ஸிங், பழைய பாக்ஸிங்லாம் மறந்து போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் சிஸ்டர் இதெல்லாம் சொல்றேன்? நமக்கு அவ்வளவு வல்லமையை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். உன் முழங்கால அதிகாரம் இருக்குது, உன் கரங்கால அதிகாரம் இருக்குது. கைகளை உயர்த்தி கட்டி பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தணும். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குற்ற மனசாட்சி, ஆமேன், நான் தகுதி இல்லாதவன் இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் போய் கட்டினா எப்படி பாஸ்டர்? நானே ஒரு வீக் பாடி பாஸ்டர். வீக் பாடி நீ கட்டினாலும் அங்க கேட்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. போலீஸ்காரன் குச்சி மாதிரி இருப்பான், பாத்துக்கிறீங்களா? அவரை போய் புஷ்னு அவர் ஸ்டாப் பண்றாரு. 45 டன் ஏத்தின்னு வர லாரி நிக்குது. மீறி போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. என்ன நீ ஒல்லியாகிற? ஒல்லியானவங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவானா லாரி டிரைவரை? நீ வீக்கா இருந்தாலும் சரிதான், என்ன பண்ணாலும் சரிதான். இன்னும் ரகசியத்தை சொல்றேன். நீ விழுந்தே போயிருந்தா கூட நீ சொன்ன அப்பா கையை தட்டி சொல்லுங்களேன். ஆமென். என் புள்ள கீழே இருந்து கட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய ரகசியம் சிஸ்டர். சிலருக்குள்ள குற்ற மனசாட்சி வந்துடும். நானே பேய் துரத்த போன ஒரு பாஸ்டர் நான் வரல பாஸ்டர், நான் வரல. என்ன ஏன் காரணம்? இல்ல பாஸ்டர் நான் கொஞ்சம் வீக், ஆடாச்சு லூசே வாயான. ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி ஒரு பேய் சொல்லிட்டான், டேய் மூடு வாய. அது எனக்கு எங்க அப்பாவுக்கும் உள்ளது. இப்ப இயேசுவின் நாமத்துல கட்டளை எடுக்கிறேன், புறப்பட்டு போ. ஆமென் சொல்லுங்க. அதனால நானே வீக்கு, எனக்கு சத்தியம் தெரியாது, நான் பைபிளை ஒரு வாட்டி கூட படிச்சு முடிக்கல, நான் 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்றது இல்ல, நான் போய் எப்படி பாஸ்டர் கட்டுறது? நீ தான் கட்ட சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று விசுவாசம் உள்ளவனாகி யாரெல்லாம் ஆலயத்துக்கு வராங்களோ அவர்கள் கட்டுகிறதை நான் கட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. பயன்படுத்தணும். நம்ம பலவீனத்தை பார்க்க கூடாது. நம்ம குற்ற மனசாட்சி, நானா தகுதி இல்லாதவன். கவனிங்க, அழைப்பும் கிருபை வரங்களும் தாளந்துகளும் கொடுக்கப்பட்டதே, அவைகள் மாறாதவைகள். நம்மள மாதிரி கிடையாது. நம்ம ஒண்ணு கொடுப்போம் தங்கச்சிக்கு, அது கெட்டதா நடந்துச்சுன்னா உடனே குடுன்னு கேட்போம். அண்ணனுக்கு ஒண்ணு கொடுப்பான், குத்துருன்னு. சின்ன வயசுல பாத்துக்கிறீங்களா? இவனுக்கு கா விட்டல குடு. அவர் என்ன பண்ண மாட்டாரு? சரி என் பிள்ளை வீக்கு, திரும்பி வந்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்க. கொடுத்த துட்டை போய் பாதிலேயே அவன் செலவு பண்றான். கேட்டவன புடின்னு ஓடிட்டாரா? உங்க பையன் ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல சரக்கடிக்கிறான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. யார் பையனை? இளையகுமாரன். இந்த கடகடன்னு ஒரு பைக் ஆட்டோ புக் பண்ணி சங்கின்னு போய் குட்ட துட்டுறான். திருப்பி அவன் காலி பண்ற வரையும் கம்முன்னு இருந்தார் பாருங்க. அவருக்கு ஒண்ணு தெரியும், திரும்பி வந்துருவான். ஆமென் சொல்லுங்க. திரும்பி வந்த பிறகு அதிகாரத்தை கையில கொடுக்கிறார். அதுதான் என் அப்பா. கையை தட்டி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்பு அற்புதமாய், அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு, இப்பூவியில் இவரை போல் அன்பர் எவருண்டு, மாறாதவர் எந்த நேசர், என்றும் பின் செல்லுவேன். போதும் தம்பி, டைம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை போல. ஆமென் சொல்லுங்க. அதிகாரத்தை பயன்படுத்தணும் பாருங்க. ஒரு சிறைச்சாலையிலிருந்து வெளியப்படுத்தப்பட்டவன அந்த பார்வோன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கறான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 40-44 வாசிங்க. வீட்டுக்கு போய் வாசிங்க, நேரம் இல்லை. கவனிங்க தம்பி. நான் சொல்றத கவனி. நீ சொன்னாதான் என் வீட்டில் இருக்கிறவனே காலாட்டணும் கையாட்டணும். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
இந்த அதிகாரத்தை கொடுக்குறேன். இனிமே இந்த தேசத்துல நீ போடுற ஆர்டர் படி தான் எல்லாம் நடக்குன்னு சொன்னோன்னே உடனே என்ன பண்ணாங்க யோசேப்பு, நானா சார், நான் ஆடு மேய்க்கிற குடும்பத்திலிருந்து வந்தேன் சார், என் மேல பாலியல் பலாத்காரம் சொல்லி குற்றச்சாட்டான், வேணா ஒண்ணு பண்ணுங்க, ஜெயில இருந்து என்ன விடுதலை ஆக்கி எங்க அப்பா வீட்டுக்கு என்ன திரும்பி அனுப்பிச்சிருங்க ஒரு வண்டி வச்சு. சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்கூடாதா? அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, எனக்குள்ள இப்ப அதிகாரம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நீ பழசையே யோசிக்க கூடாது, நீ யாருன்றதை யோசிக்க கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் யாரால் எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உன் குடும்ப பின்னணி, உன் ஜாதி, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய கோத்திரத்தை பார்த்து அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. நான் யோசேப்பா இருந்தா சொல்லியிருப்பேன், சார் இவ்வளவு பெரிய நீங்க ராஜ்யம் வல்லரசு, அப்போ எகிப்து இவ்வளோ பெருசெல்லாம் ஆள்ற அளவுக்கு எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, நாங்கள் ஆடு மேய்க்கிற குடும்பம் சார், நான் வெல்டிங் அடிக்கிற ஆள் சார், நான் சார் என்ன போய் இவ்வளோ பெரிய ஆள் நினச்சிட்டீங்களே சார், ஒன்று பண்ணுங்க சார், கொஞ்சம் துட்டு கொடுங்க சார், ஒரு 10 கோடி கொடுத்துருங்க, இந்த ஆலோசனை சொன்னதுக்கு எங்கள் அப்பாவுக்கு வீட்டுக்கு போய் நான் சேர்ந்துடுறேன், என் அண்ணன் தம்பி எதுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கின்னு நல்லா இருக்கிறேன் சார். சொல்லியிருப்போமா, சொல்லியிருக்க மாட்டோமா? ஆளுங்க கொடுத்தா உடனே ஏற்றுக்கிறார் சிஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்களேன். எரியிற முச்செடி நடுவில் போய் எகிப்தில் இருக்கிற அந்த ஜனத்தெல்லாம் நீ கொண்டு வாடா, நீ தாண்டா அந்த ஜனத்தை விடுதலையாக்கணும், நீ போய் நின்னா செங்கடல் பொழக்கும், நீ சொன்ன காடை குவியும், நீ சொன்ன எல்லாம் நானா, நான் ஒரு கொலை பண்ணிட்டு கொலையில் என்ன தேடிங்க, நான் போலீஸ் அரெஸ்ட் வாரண்ட் வச்சுக்கின்னு அதுக்காக நான் ஓடி போயிட்டாலு என்கிட்டயே அதிகாரத்தை கேட்டாரா மோசே? கேட்கவே இல்லை. என்ன பாஸ்டர் இதெல்லாம் அர்த்தம்? மனுஷனா தப்பு செய்வான், சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க, பியூரா இருக்கிறீங்க எல்லாம். ஆமென் சொல்லுங்க. அந்த மனசாட்சி நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்திடக்கூடாது. அவங்களாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க பாருங்க, அதிகாரத்தை பயன்படுத்துறவங்களா இருக்கணும். அதிகாரத்தை பயன்படுத்த தெரியலனா நீங்க கஷ்டப்படுவீங்க. இப்பயும் நான் சொல்றேன், உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த தெரியலனா நீங்க கஷ்டப்படுவீங்க, வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுவீங்க. பணம் இல்லையா, ஒண்ணு இல்லையா, போய் கட்டளைங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அரிசி வாங்குறதுக்கு 2000 ரூபாய் தேவைப்படுது, பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது, இப்பொழுதே கட்டவிழ்க்கிறேன். எங்க இருக்குதா கட்டவிழ்க்கிறேன், டபால் டுபில். பாஸ்டர் ஜெபம் என்ன பாஸ்டர், கர்த்தர் பேசணும், 2500 ரூபாய் அனுப்பிச்சிக்கிறேன் பாஸ்டர், தேங்க்யூ பிரதர், கர்த்தர் வச்சு. எப்படி சிஸ்டர் வருது? நாளெல்லாம் 31 நாள் ஓய்ச்சி ஓடுறீங்க, நாங்கள் உட்காந்து தோத்திரம் பண்ணி அதிகாரத்தை பயன்படுத்தியே சாப்பிட்டுறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். பயன்படுத்தலாம் கஷ்டப்படுவீங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதில் ஸ்டெப்பாக இருப்பாங்க. ரைட்டிங் எக்ஸாம் ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு இருக்குது. அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் ஃபைனலாக ஒரு இது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஏஎஸ் போய் உட்கார போகிற ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே ஐஏஎஸ் அனுப்புவாங்க. அனுப்பின உடனே அவங்களுக்கு 8 நிமிஷம் அல்லது 9 நிமிஷம் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே உங்கள் ரூமை நீங்களே என்ன பண்ணிடணும் கேட்டிங்கன்னா சுத்தம் பண்ணிடணும். டேபிள் அழுக்கா, அவர் உட்கார சீட் அழுக்காக இருக்கும், அங்கங்கே டஸ்ட்பின் கிடக்கும், குப்பைங்களாக கிடைக்கும், எல்லாம் பண்ணணும். போய் உட்காந்து நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி தொடச்சி கிடச்சி எல்லாம் முடிச்சு நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே எவ்வளோ ஆகிடும். அவன் கரெக்டாக செட் பண்ணியிருப்பான். இதை முடிச்சிக்கிறதுக்கு 14 நிமிஷம் ஃபெயில். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒருத்தன் உள்ளே போனான் பாருங்க, உள்ளே போய் சைடில் நின்று பார்த்தான், இவ்வளோ குப்பை, அவ்வளோ செகண்டில் டிங்குன்னு ஒரு பெல் அடிச்சான். நான் இப்போ யாரு? நான் கலெக்டர். கரெக்டாக கலெக்டர். டிங்குன்னு அடிச்சா, ஐயா நான் 2 பேர், 4 பேர் உள்ள அனுப்பிடா. ஆமேன்னு சொல்லுங்க. 4 பேர் உள்ளே வந்தான் பாருங்க. உள்ளே வந்தோடனே 7 நிமிஷத்தில் மொத்தம் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போய் நின்ட்டான். புரியுதா நான் பேசுறது? 6 நிமிஷத்தில் க்ளீன் ஆயிடுச்சு. அவன் செலக்டர், கையை தட்டுங்களேன். அவன் செலக்டர், கையை தட்டுங்களேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன், உங்க கையில அதிகாரம் இருக்குது. ஆமென் சொல்லணும். என் வீட்டுக்கு இந்த ஆள் இன்னும் வரவே கூடாது, இயேசுவின் நாமத்துல கட்டுக்கிறேன். ஐயோ வந்துட்டாரு, நீ தான் காலையிலே தீர்மானம் பண்றிய வந்துருவாருன்னுட்டு. இது நடந்துருமோ நினைச்சேன் பாஸ்டர். அதே மாதிரி என் குழந்தை ஆட்டோல ஊந்துச்சு பாஸ்டர். நீ தான் காலையிலே நினைச்சிட்டு ஆட்டோல இருந்து ஊந்துருன்ட்ட. நம்ம நினைவெல்லாம் என்னது, ஊந்துரும், நந்துரும், பண்ணிடும், செத்துருவேன். இன்னைக்கு சொல்றாரு, நீ எவைகளை கட்டுவியோ. ஆமேன் சொல்லுங்க. உனக்கு நான் என்னத்தை கொடுத்திருக்கிறேன்? அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 அப்படி சொல்றாரு மோசேயை பார்த்து, உன்னை நான் பார்வோனுக்கே தேவனா மாத்திட்டேன், ஏன் வல்லமையை உன்கிட்ட காண்பிக்கிறதுக்காக நான் உன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. வசனம் வீட்டில் போய் வாசிக்கங்க. அப்ப கவனிங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நீங்க அற்பமா பார்க்க கூடாது சிஸ்டர். நீங்க நான் சொல்லி தரதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சினேகா வேலை செய்யற கடை, விஜய்லாம் வேலை செய்யற கடை உள்ள போய் நிக்கணும். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் என் ஓனருக்கு என்ன வரணும்? என்ன பயங்கரமா 1 லட்சம் ரூபாய் வந்து வேலை வாங்கிடுவாங்களே அப்படி என்ன பண்ணக்கூடாது. பாதி பேருக்கு கஸ்டமரே வரக்கூடாது கடையில், ஏன்னா இந்த அம்மா ஃப்ரீயா வாங்கணும். அதுக்கு அவனுக்கு 14,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான். சொல்லுங்க. அவன் சொல்லணும், என்னன்னே தெரியல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடையில் 4,000 ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ், இந்த பொண்ணு வந்ததுல 40,000 ரூபாய் ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்க. நீ காலை வச்சாலே கடை விருத்தி ஆகணும். நுழையும் போதே வேலை வாங்கிடுவானோ,
கஷ்டமா இதை ஈடு போலிக்குமே கடையை மூட்டு போடுவான் சீக்கிரம். நீ அதாவது ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போறனா அதை கஷ்டமாவே என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. நான் செஞ்சு கொடுத்தா அவங்க பேசந்து 3000 6000 கொடுக்குற அளவுக்கு வேலை செய்வேன். ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஆவி சிஸ்டர். அற்பமா என்ன கூடாது. யுத்தம் நடந்தது கீழே, அவியானவர் சொல்றாரு யுத்தம் நடந்தது கீழே. யுத்தம் நடந்து சாயங்காலம் ஆகி போச்சு. சாயங்காலம் ஊதர எக்காலத்தை நித்திட்டு காலங்காத்தால் விஞ்சவன மோல் குஷி வந்து சுத்தம் பண்ணலாம் சொன்னானா யோசுவா? சொன்னாரா மாலினி? என்ன சொன்னாரு? சூரியனே நீ கிபியோன் மேல, சந்திரனே மோசே சொல்ல சொன்னாரா? டேய் இருட்டுற வரைக்கும் வேலை செய்யடான்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. நில்லு நிட்டு ராத்திரி 12 1 மணி வரைக்கும் நம்மால் வெட்டி வீத்துறான். நான் யார் தெரியுமா? பிரகாரத்தில் வெற்ற ஆளுங்க ரத்தம்லாம் சிந்துச்சு இல்ல, தோலெல்லாம் உரிச்சு போட்டான்ல, அதெல்லாம் கழுவுறாள் யாரு? யோசுவா. கழுவுறாள் யோசுவா. நான் அற்பமான ஆளு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய அற்பம்னே நினைக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு வேணா போகும்போது ஏதாவது சொல்லிங்கன்னே போங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். நான் போற ஆட்டோக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் ஒரு ஆட்டோல எழுதிருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பையன் எழுதிருக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன கட்டுறீங்களோ காலைல அது நடக்கும். இதுக்கு மேல எனக்கு சொல்லி தர தெரியல, அவ்வளவுதான் எனக்கு சொல்லி தர தெரியுது. அவள்தான் என் கெப்பாசிட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நீங்க சொல்லணும், சூரியனே ஆயலோன் மேல, சந்திரனே கிபியோன் மேல போகிற வழியெல்லாம் காப்பாத்துங்கப்பா. அப்படி தாண்டோன்னு ஒயர் டொக்குன்னு ஊது. 2 செகண்ட் சார் மாட்டிருப்பீங்க சார். நான் வீட்லயே சொல்லிட்டு வந்தேன், ஒரு சேதமும் எனக்கு வரக்கூட, கையை தட்டுங்களேன். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 18 20 21. உன் நாக்குல நான் என்னத்தை கொடுத்திருக்கிறேன்? மரணமும் ஜீவனும் ஆவியில் இருக்கிறது, அதுல பிரியப்படுகிறவன் தான் கனிய புசிப்பான். அல்லேலூயா. மரணம் ஜீவன் எங்க இருக்குது? வாசிங்க வாசிங்க வாசிங்க. இருக்கும். ஏமா கொஞ்சம் நல்ல சத்தமா படிமா, நீ ரொம்ப வீக்குமா, எனக்கே கேட்கலமா. மரணமும் ஜீவனும் பைபிள் எப்படி தெரியுமா படிக்கணும்? கவனிங்க கவனிங்க. அப்படியே அப்படியே படிக்கும் போதே ராஜாவை பத்தி படிக்கிறேன். எப்படி படிக்கிறீங்க? ராஜா போறாரு, ராஜா நீ வாழ்க ராஜா. டேய் முதல்ல போட்டு அரண்மனை வைத்தியக்காரனை கூட்டு வைத்தியத்தை பாரு, ரெண்டாவது அதுக்கு சோத்த போடு, புஷ்டியா அடுத்த பாட்டி வரும்போது எப்படி இருக்கணும்? ராஜா வாழ்க அப்படி சொல்லணும். அது என் பொண்ணு, அதனால அது கோச்சிக்காது. ஆமே அதுக்கு மட்டும் சொல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன். படிக்கும் போது எப்படி படிக்கணும்? என் கூட போட்டி போட்ட ஆளே தெரியுமா? நான் 9th ஃபெயில், 10ஆம் கிளாஸ் டுட்டோரியல்ல மொத்தமே 16 மார்க். ஆமேன்னு சொல்லுங்க. என்கிட்ட நான் போட்டி போட்ட ஆள் யார் தெரியுங்களா? எம்மடு முடிச்சு தமிழ் டீச்சர், தமிழ் பண்டிட்டு. என்னது ஒரே ஒரு கமா கூட போட்டினா இது தப்புன்னுவாங்க. அவங்களுக்கு எனக்கு தான் போட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. என் போட்டியெல்லாம் சாதாரண ஆள் கூட கிடையாது, பெரிய கையை தட்டி சொல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே செத்துணும். இந்த வாட்டி இந்த பைபிளை படிச்சுட்டு இப்பவே ஹார்ட் அட்டாக் மூச்சாச்சுன்னா செத்துற மாதிரி படிக்கணும் பைபிளை. சொல்லுங்க. பாடினா எப்படி பாடினா? எப்படி பாடினா சொல்லலாம். ஐயோ எனக்கு அப்படியே எரியும் பாருங்க. நீங்க இங்க வந்து நின்னு பாருங்களேன். அப்பாரிட்டிஸ் இருக்குதா? அப்பாரிட்டிஸ் தான் இப்ப நான் செக் பண்ண. செத்துற மாதிரி பாடணும். எப்படி பாடணும்? யோசனையில் பெரியவரே. கேட்டா அது வந்து பாரினர் மாதிரி மைல்டா பாடுறாங்களா. எப்படி பாடுறாங்களா? பாரினர் மாதிரி மைல்டா. ஆமேன்னு சொல்லுங்க. நீ எங்கேயோ போவேன், நான் தான் என் பிரச்சனையே தான். நம்ம நாக்குல என்னத்த வச்சிருக்கிறாரு சொல்லு. மூக்கு நீட்டா. ரோசினி நீலாம் டெய்லி சொல்லணும், மூக்கு நீட்டா, காது அழகா. ஓ பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு மாப்பிள்ளை எனக்கு வரணும் ஆண்டவரே, என்ன நேசிக்கணும் ஆண்டவரே, என்ன தவிர வேற பொண்ணு பின்னாடி என்ன பண்ணக்கூடாது, சுத்த விடக்கூடாது ஆண்டவரே. நான் அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி என்ன சுத்தி சுத்தி சுத்தி. ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் டெய்லி சொல்லி பாரு. உண்மையிலே பூனைக்குட்டி மாதிரி ஒரு புருஷன் கொடுத்துருவார். சொல்லணும் எல்லாம். நம்ம என்னன்னா பாருங்க, என்னென்ன நமக்கு வாழ்க்கையில வரணும்னுதோ சொல்லுங்க. ஒரு நல்ல வீடு வரணும் ஆண்டவரே. இதெல்லாம் தினமும் அதிகாரத்தோட நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், அதிகாரத்தை கையில கர்த்தர் கொடுத்துருவார். பிதா பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட அதிகாரத்தை கொடுத்து அமிச்சாரு. டேய் செத்து போனவனை எழுப்புப்பா, காது கேட்காதவனை எழுப்புப்பா. ஏதாவது ஒரு அதிகாரத்தை அவர் பயன்படுத்தாம விட்டாரா? எதனா ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை. ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். அற்புதம் நடந்துரும்.
இன்னைக்கு சொல்லுங்க, நான் கட்டனா ஆமாண்டவரே நடந்துரும், நான் கட்டவித்த ஆமாண்டவரே நடந்துரும், உமக்கு இருக்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னா அப்படியே நடக்குது. பிரதர் சிஸ்டர், உங்களை அழிக்க சத்துரு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் முடியல. ஆமென். ஏன் தெரியுமா? நீ கர்த்தரால அதிகாரமும் ஆளுகை உள்ளவனா மாறுறதுக்காக தான் உன்னை அழியாம கர்த்தர் காத்து நடத்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. சொல்லுங்க, அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதி. நம்ம அழிக்க நினைக்கிற, நம்ம ஆளுகை அதிகாரத்தை அழிக்க நினைக்கிற, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். சொல்லுங்களேன், எத்தனை பேரு இன்னையில இருந்து சொல்லுங்க, இன்னையில இருந்து நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆளுகைய அதிகாரத்தை பயன்படுத்த போறோம். எங்க சத்துரு எங்களை அழிக்க நினைத்த ஒரு காரியமோ எங்களை சேதப்படுத்துவது இல்லை. கையை தட்டி பலமாய் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நம்மளை எது சேதப்படுத்த முடியாது? தானியேல் 3ஆம் அதிகாரம் 23 25 வாசிங்க பிரதர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 23 25 வாசிங்க. கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் 4 பேர் அக்கினி நடுவில் விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன். அவர் கையை தட்டி சொல்லுங்களேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் மனு புத்திரருக்கு. அல்லேலூயா, ஆமென். முதல்ல சொன்ன, உங்கள் மேல தேவன் வைத்திருக்கிற ஆளுகையையும் அதிகாரத்தையும் சேதப்படுத்த முடியாது. இரண்டாவது, உங்களுக்கு வருகிற சோதனையில சத்துரு உங்களை மேற்கொள்ள, கையை தட்டி சொல்லுங்களேன், உங்களுக்கு வருகிற சோதனையில சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. அக்கினி என்பது சோதனைக்கு அடையாளம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி பாருங்க. அழிந்து போகிற அக்கினி, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதையே காட்டிலும் வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு எந்த சோதனையின் பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க குடும்பம் எந்த சோதனையின் பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கவனிங்க, அந்த சோதனை உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? டெஸ்டட் இல்லாம குவாலிட்டியா மாறவே முடியாது. சோதனை இல்லாம, தெரியுமா உங்களுக்கு? 1000 கீபோர்டு உலகத்துல வருதியா, ஆனா யமகா கீபோர்டு மாதிரி கீபோர்டே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லி யூசர், நீ கூட உட்கார்ந்து இதை வாசிக்கலாம். ஏன் பாஸ்டர்? இது அவ்வளவு குவாலிட்டியா டெஸ்ட் பண்ணி 1000 பெயிண்ட் வருது, 1000 பெயிண்ட் கம்பெனி வருது. நீங்க பெயிண்டர் போய் எந்த பெயிண்டர் வாங்கி கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுவான், ஏசியன் பெயிண்ட் வாங்கிடுங்க சார். என்ன அது? அவ்வளவு குவாலிட்டி. ஆனா அது குவாலிட்டியா மாறுறதுக்கு கவனிங்க, அவ்வளோ டெஸ்ட்டை கடந்து வந்திருக்குது. உங்களுக்கு வருகிற சோதனைகள் அழிப்பதற்கு நீங்க நினைக்க கூடாது. 2 வகையான சோதனைகள், 3 வகையான சோதனைகள் உண்டு. ஒன்னு சத்துருவால வருகிற சோதனை. அந்த சோதனையில் நீங்க ரொம்ப புடமிடப்படுவீங்க, ரொம்ப இழப்புகளை சந்திப்பீங்க. 2வது தேவனால வருகிற சோதனை. அந்த சோதனை அப்படியே பக்குவமா ஒரு சேதம் இல்லாம அப்படியே நடத்துவார். 3வது மனுஷங்க சோதனை கொடுப்பாங்க உங்களுக்கு.
இதெல்லாம் பேச எனக்கு நேரம் இல்லை. கவனிங்க, நீங்க எந்த சோதனையின் வழியாக போனாலும் ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க அந்த சோதனையில தனியா இல்ல. 4வது புருஷராய் உங்களே கூட உலாவுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். பார்த்து பிரமிப்பாங்க, இவ்வளவு பிரச்சனையில இவன் எப்படிடா நிக்கிறான், எப்படி இவ்வளவு பிரச்சனையில இவங்க சந்தோஷமா வாழறாங்க, கேட்கறாங்களா இல்லையா? குடும்பத்துல இவ்வளவு போராட்டங்குது, பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த அம்மா எப்படி சர்ச்சுக்கு போகுது, இவர் எப்படி சர்ச்சுக்கு போறார். நான் சொல்றேன், நீ அல்ல, அந்த சோதனையில உன்னோட கூட கையை தட்டி சொல்லுங்களேன், 4வது புருஷனா என் அருமை இயேசு. ஆமென், அல்லேலூயா. நீங்க பலவித சோதனையை தாண்டி வந்தவர்கள், அதெல்லாம் சேதம் வராம உங்களை காத்தவர். இப்போது நீ போய் கொண்டிருக்கிற சோதனையின் பாதையிலும் சேதம் வராமல் காப்பார். தைரியமா இருங்க. நான் சொல்றேன், உங்களை மாதிரி சோதனை, உன்ன மாதிரி வேதனை, உன்ன மாதிரி இழப்பு, உன்ன மாதிரி அவமானம், உன்ன மாதிரி தனிமையில யாருமே நின்னதில்லை சிஸ்டர். அவ்வளோ தாண்டி வந்து இப்பவும் நீ சோதிக்கப்பட்டு இருக்கிற, இப்பவும் பிரச்சனை உனக்கு நீங்களே, ஆனாலும் இதுல நிக்கிறேனா காரணம் கர்த்தர் கிருபை. 2வது, அதையெல்லாம் தாண்ட பண்ணினவர். நீ இப்பொழுது போய் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனமாய் சிலரோடு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசுகிற நீ போய் கொண்டிருக்கிற இந்த சோதனை வேதனையின் பாதையில உன்னை கர்த்தர் தாண்ட பண்ணுவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு வரேன் பாஸ்டர், தவறாம ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் சோதனை பாஸ்டர்? உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்துக்கு வரவங்கள தான் சோதிப்பான் பிசாசு. ஆலயத்துக்கு வராதவனுக்கு என்ன இல்லை, வீட்டில் போய் உட்காந்துக்கிற எல்லாம் பாருங்க, காலைல கறி வாங்கி சாப்பிட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்காது அவனுக்கு. ஏசுநாதருக்கே எங்க தான் சோதனை முதல்ல ஸ்டார்ட் பண்ணா சொல்லுங்க நீங்க யாராவது? தேவாலயத்தின் உப்பரிக்கையில். என்னடா இது, ஏசுநாதர் சர்ச்சு உள்ளே கூட்டு போய் சோதிக்கிறான். அப்ப சர்ச்சுக்கு வர ஆளுக்கு சோதனை தெரிஞ்சுக்கங்க. நீங்க சும்மா சாதாரண ஆள் இல்ல, நீங்க புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சோதனைக்கு பின்னும் பயன்பட போற இயேசு சோதனைக்கு பின்னும் தான் பயன்பட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா உன்னை கர்த்தர் சோதிக்கிறாருன்னு நினை. எதுக்கு? உருவாக்குறதுக்காக. பிசாசு உன்கிட்ட வர முடியாது பிரதர், பிசாசு உன்னை சோதிக்க முடியாது பிரதர். கர்த்தர் உன்னை புடமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த சோதனையின் பாதையில நீ, நான் சொல்றேன், உருக்குலைய மாட்ட. கடந்த நாட்களில் ஏற்பட்ட பிசாசின் சோதனையில நீ உருக்குலைந்து, நீ அப்படி நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை இழந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்ப போகிற பாதையில நீ உருக்குலைய மாட்ட. ஏனென்றால் உன்னை சோதித்து உருவாக்குகிறவர். ஆமென். கடந்த நாட்களில் நம்பிக்கை இழந்திருக்கலாம், வியாதி மேற்கொண்டிருக்கலாம், இல்லாம வந்திருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், ஏன் பாவம் கூட உன்னை மேற்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை நடத்துகிற இந்த பாதையில ஒரு சேதமும் வராதபடி 4வது புருஷனாய் உன்னோட கூட அந்த அக்கினி சோதையில நான் உன் கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி பாருங்க. உனக்கு வந்த சோதனைகள், உனக்கு வந்த இழப்பு, உனக்கு வந்த அவமானம், உனக்கு வந்த இல்லாமை, உன் வாழ்க்கையில ஓராபா சந்தா எதுவும் வந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய அனுமதியோடு வந்தது என்பது அடையாளம் என்னன்னு கேட்டினா, உன் ஜீவனை சத்துரு தொட முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாசி வசனம். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் உன் கையில இருக்கிறான், நீரோ அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உனக்கு வந்த சோதனை, இழப்பு, அவமானங்கள் அத்தனையிலும் கர்த்தரால் வந்தது என்பதற்கு அடையாளம் தெரியுமா? உன் ஜீவனை சத்துருவால கையை தட்டி சொல்லுங்க, என் ஜீவனை தொட முடியல சத்துருவால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சோதனைகள் எதுக்கு பாஸ்டர்? டெஸ்ட் எதுக்கு பாஸ்டர்? உயர்ந்த இடத்துல கொண்டு போறதுக்கு. 43 ஏசாயா 43 1ஆம் வசனம் வாசிங்க. 43 ஏசாயா 1ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்கப்பா. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது ஆவது, முதல்ல சொல்றாரு, இந்த சோதனையில நீ என்ன பண்ணாத, பயப்படாத, பாம்பை பார்த்து பயப்படாத. ஆமென். உன் விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நான் பாம்பு அனுப்புனேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப போற இடம்லாம் சொல்லும் கீர்த்தனா. என்ன சொல்லும்? எல்லாம் பாம்பு மேலே துணியை கட்டி போட்டாலும் பக்கத்திலே குளிச்சாலு. ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் சேதப்படுத்தல. அல்லேலூயா. என்னத்துக்கு சாட்சி? உனக்கு சாட்சி வரணும்னா சேதம் வரா மாதிரியான சூழ்நிலை வந்தா தானே வரும். வீட்லயே சும்மா கம்பட் சேர்ல உட்காந்து அப்படியே சுத்தி சுத்தி உட்காந்து என்ன போய் சாட்சி சொல்லு? ஊர்ல என்னான்னு சாட்சி சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? மரணத்துக்கு ஏதுவா கடந்த 2 கிட்னி ஃபெயிலியர். ஒரு பாஸ்டர் வந்து கையை வச்சாரு, கிட்னி ஃபெயிலியர் ஆனாதானே நீ சாட்சியே?
நான் சொன்னது உங்களுக்கு புரியல. அந்த நிலைமைக்கு நம்மளை யாரையும் கொண்டு போக மாட்டாரு. நான் சொல்லும் போதே மூஞ்சிலாம் சிலருக்கு என்னது மாறிடுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. வாசி வாசி. நீ தண்ணீர்களை உன்னை பயப்படாத, உன்னை மீட்டு கொண்ட. எங்க இருந்து சிஸ்டர் மீட்டாரு? அந்த சோதனையிலிருந்து மீட்டு கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள். சூப்பரா சொல்றாரு பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, அப்பனா என்ன அர்த்தம் சிஸ்டர்? யாருன்னா கரெக்டா சொல்லுங்க. தண்ணீரை கடக்கிற சூழ்நிலை வரும், முழுகி போற சூழ்நிலை வரும், அதுல உன்னோட நான் இருப்பேன். வாசிங்க. நீ ஆறுகளை கடக்கும் போது புரளுவது இல்லை, நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாய் எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தோப்பியாவும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு டெஸ்ட். என்னது? இவ்வளவு டெஸ்ட். தண்ணீர் வரும், அக்கினி ஜுவாலை வரும், ஆறு வரும், எல்லாம் வரும். அதுல போவீங்க. ஆனா ஒண்ணு உங்களை என்ன பண்ணாத, சோதனை எதுவும் உங்களை என்ன பண்ணாத, மேற்கொள்ளாது. கையை முடிஞ்சா தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சோதனையின் பாதையில நீ சேதப்பட மாட்டாய். நான் இப்படி சொல்றேன், இந்த சோதனைக்கு பின்னாடி தான் உனக்கு கனம். 5ஆம் வசனம் என்ன சிஸ்டர் சொல்லுது? 5ஆம் வசனம், பயப்படாதே. இது கவுனி பிரதர், இதுக்கு பிறகுதான் உனக்கு சந்ததி வரப்போகுது. முடிஞ்சா கையை தட்டிடுங்களேன். உனக்கு ஒரு சந்ததியை கர்த்தர், ராஜரிக அபிஷேகம் குறைந்த ஆமென் சொல்லுங்க. ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுக்க போறாரு. 6ஆம் வசனம் வாசி சிஸ்டர். வடக்கை நோக்கி எங்கெல்லாம் உனக்கு வர வேண்டிய நன்மை அடைப்பட்டு கிடக்குதோ அந்த வடக்கை நோக்கி கொடு என்றும், தெற்கை நோக்கி நீ கையை தட்டி சொல்லுங்க உனக்கு வர வேண்டிய நன்மை. சிலருக்கு 12 லட்சம் வரணும்னு சொல்றீங்க, சிலருக்கு 5 லட்சம், சிலருக்கு கோடி. இன்னைக்கு சொல்றாரு, நீ சோதனையை சகித்திட்ட, சோதனையை தாண்டிட்ட. கர்த்தருடைய ஆவியானவர் ரீபாலா நல்லாதான் கையை தட்டு. செத்து போன மாதிரி கையை தட்டாத. ஆமென் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வடக்கை நோக்கி வச்சிராதனோ, தெற்கை நோக்கி கொடுன்னு சொல்லி தூரத்திலிருந்து யார் வர போறா? என்ன பிரதர், குமாரர் வருவாரான்னு நினைக்கிறியா? வருவான் உன் குமாரன். உன் குமாரன் சர்ச்சைக்கு வருவான். கீர்த்தன் மாலினி, உன் குமாரன் வருவான். உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. குமாரனை நோக்கி, குமாரரை நோக்கி வாசிங்க. என் மகிமை கண்டு சிசித்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. சோதனைக்கு பின்னாடி தான் இவ்வளவு ஆசீர்வாதமே வரும். தண்ணீரை கடக்கணும், தீயை கடக்கணும், அக்கினியை நடக்கணும், எல்லாத்துலயும் வேகாம கூட ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் சந்ததியை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தெற்கு வடக்கில் இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம்? 10ஆம் வசனம் வாசிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் வசனம் வாசிங்க. நானே அவர் என்று நீங்கள் உணரணும். முதல்ல என்னது? எப்படி பாஸ்டர் இதெல்லாம் தாண்டி வந்தேன்? உரு குலைஞ்சு போய் கடந்தேன், ஒண்ணுமில்லாம ஆயிடுவேன் நினைச்சேன். இதோட என் சாப்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். என் குடும்பம் இனி எழும்பாதுன்னு நினைச்சேன். எப்படி பாஸ்டர் வந்தேன்? நானே அதை நடத்தினேன் என்று நீ உணரும்படி. ஆமென் சொல்லுங்க. நானே அவர் என்று உணர்ந்து. இரண்டாவது, இப்பதான் அறிய ஆரம்பிச்சுட்டு. அதுக்கு முன்னா அவர் யாருன்னே தெரியல. இப்ப ஆவிக்குரிய கண்ணு திறந்துச்சு உனக்கு. இப்ப சொல்ற, இன்னும் வந்தாலும் பாத்துக்கலாம், நீ கர்த்தர் கூடகிறாரு. ஏங்க சும்மா இருங்க, கர்த்தர் கூடகிறாருங்க. எப்படி இது வந்ததுன்னா, அறிந்து கொண்டாய். அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும். அல்லேலூயா. அப்புறம் மிஸ்டர், நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும், கையை தட்டி சொல்லுங்களேன், எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன்ன ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின். பிரதர், எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? அக்கினி ஏன் பாஸ்டர் வந்தது? இழப்பு ஏன் பாஸ்டர் வந்தது? பாத்ரூம் உள்ள பாம்பு ஏன் பாஸ்டர் வந்தது? ஏன் பாஸ்டர் இத்தனை நாள் என்ன அங்க அடைச்சி வச்சிருந்தாரு? அத்தனையிலும் நீ தனிமையா இல்லை, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு சாட்சி. ஆமென் சொல்லுங்க.
ஆமே. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே 70 வயசு ஆள் சொல்றான், 70 வயசு ஆள் சொல்றான், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுவான். ஐயர் ஒருத்தன் நாமம் போட்டு எங்க காலேஜில், என்ன சார் டல்லாகிறீங்க, அவர் தான் கேஷ் கொடுக்கணும், கேஷியர் வரதராஜன் அவர் பேரு. என்ன சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. யோ நீயே போய் சேர்ற வயசுல இருக்கிற. அவங்க நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் 10 வயசுல எங்க அம்மா செத்து போச்சு ஆண்டவரே, 14 வயசுல அப்பா செத்துட்டாரு, ஏன் ஆண்டவரே? என்ன போற இடத்துல சொல்றேன், நான் அனாதையா இருந்தாலும் என்னை காப்பாற்றி எனக்கு தாயுமாய் எனக்கு தகப்பனுமாய் ஒருவர் இருந்து, எங்க அப்பா எங்க அம்மா இருந்திருந்தா கூட என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்களா தெரியாது. என்னை நடத்தினவர் நல்லா நடத்தினாரு. சாட்சி வரணும்னா சிலது இழந்துதான் ஆகணும், அப்பதான் உன் சாட்சி மகிமையா இருக்கும். அழுவராரு லூகாஸ் அண்ணன் எழுதி நின்று பாடினா ஜன அழுவுதியா. ஒரு குழந்தைய செத்து போச்சு, ஒரு குழந்தைய மார்ச் வரல வச்சுட்டு வந்து அவர் ஆராதனை நடத்தினாரு. அந்த ஆராதனை அநேகரை உருவாக்கி உடை ஐயா கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கர்த்தர் ஆறுல நடக்க வைப்பாரு, அக்கினியில நடக்க வைப்பாரு, தண்ணியில நடக்க வைப்பாரு, மனுஷனை தூக்கி போட வைப்பாரு. அத்தனையிலும் அவர் உன்னோட கூட கையை தட்டி தீடாவாரோ. சில மேல அந்த அக்கினி போடுறாரு. இந்த சோதனைக்கு பின்னாடி கர்த்தர் உன்னை சாட்சியா, கர்த்தருன சாட்சியா. ஓ ரபா ராகோ ரோ ரோ ரோ. ஆமெனா. ஒரு அல்லேலூயாவா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அதிகாரத்தை பிசாசு ஆளுகை சேதப்படுத்த முடியாது. இரண்டாவது, நீ போய் கொண்டிருக்கிற போன சோதனையின் பாதையில உன்னை சேதப்படுத்த முடியல. ஆமென். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கடைசியா தீர்க்க தரிசனமா ஒன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். இந்த அக்கினியில இருந்து நீ வெளியே வந்த பிறகுதான் 3:30 வாசிங்க. தானியேல் 3:30 வாசிங்க. தானியேல் 3:30 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. வாசிக்கிறவங்க மேல அந்த அபிஷேகம் இன்னைக்கு தங்க போகுது. வாசிக்கிற குடும்பம் ராஜா உயர்த்தினார். போதும் ராஜேந்திரன் பிரதர், அந்த கம்பெனியை கர்த்தர் கையில உங்க கையில குத்துருவார். ஆமென். கையை தட்டுங்களேன். ஓனர் சொல்லுவார், எனக்கு வயசாகி போச்சுப்பா ராஜேந்திரா, என் பொண்ணு வீட்லயே கனடால போய் நான் செட்டில் ஆக போறேன் ராஜேந்திரா, அதனால இந்த கடையை நீ எடுத்துக்க ராஜேந்திரா, குடுக்கறத குடு. ஆமென். குடுக்க ஒன்றுமில்லை, அப்ப நீ நடத்து. ஆமென். கையை தான் நான் எப்பயுமே ஜெபம் பண்ணுவேன். நம்ம ஒரு வீட்டுல போய் குடுத்தனம் போயிட்டா சோத்திரம் பண்ணி அந்த வீட்டையே வாங்கிடணும். பாவங்க ஹவுஸ் ஓனர். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பெந்தகோஸ்தே கிறிஸ்டியனுக்கு வாடகை தர வாடகை கொடுக்க மாட்டான், வீட்டு வாடகை கொடுக்க மாட்டான். உள்ள தோத்திரம் போட்டு தோத்திரம், இந்த வீட்டை கூத்துருங்க ஆண்டவரே, இந்த வீட்டை கூத்துருங்க ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம். அவன் கொஞ்ச நாளைக்கு இப்போ ஒரு வீட்டில் அப்படிதான் கிளமெண்ட்னு ஒரு வீடு, தம்பி போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தாரு. நான் போகும்போதெல்லாம் சொல்லுவேன், பிரதர் ரொம்ப கம்ஃபர்டா இருக்குது பிரதர் இந்த வீடு. இந்த சார் அவங்க ஆசைப்பட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாங்கி எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட கிளமெண்ட் கொடுப்பாருப்பா அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. அடுத்த வாரம் ரீச் ஆகுது. கையை தட்டுங்களேன். நான் சொல்றேன் சோதனைக்கு பின்னாடி எல்லாம் எரிஞ்சு போயிடுவான்னு பார்த்த உடனே உன் குடும்பமே இருக்காதுன்னு பார்த்தா, இந்த சோதனைக்கு பின்னாடி ராஜா அவனை தேசத்துல கைய. ஆமேனா, அல்லேலூயாவா, ஆமென். மூணாவது சொல்லி முடிச்சிடற 5 நிமிஷத்துல டைம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 2ல இருந்து 6 வாசிங்க தம்பி. 2ல இருந்து 6 நல்லா வாசிக்கணும், தெளிவா வாசிக்கணும், நிறுத்தி வாசிக்கணும், நிதானமா வாசிக்கணும், சத்தமா வாசிக்கணும். கொஞ்சம் அல்ல, அந்த வேளையிலே புடித்து இருந்த மழைக்காகவோ குளிருக்காகவோ நெருப்பை மூட்டி
பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைக்கு புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பூமி பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும், கையை தட்டி சொல்லுங்களேன், ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்து கையை இப்பதான் தட்டணும், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, பிரதர் உன்னை தேவன் என்று சொல்லுவார்கள். ஆமென். முதல்ல சொன்ன உனக்கு கொடுத்த அதிகாரத்தை, ஆளுகையை சத்துரு சேதப்படுத்த முடியாது. இரண்டாவது சொன்ன உனக்கு வருகிற அக்கினி சோதனையில நீ மூழ்கி போக மாட்ட, அதுக்கு பதில் உயரப்பற. மூணாவது, சத்துரு உன்னை தாக்கியும் அந்த தாக்குதலில் நீ மடி கையை தட்டி சொல்லுங்களேன், சத்துரு அழைப்பு அபிஷேகம் பெற்ற உன்னை சத்துரு எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாக்கலியா பாஸ்டர், கடிக்கலியா பாஸ்டர்? பாம்பு கடிச்சுது, பவுல கடிச்சுது. எவ்வளவு பிரச்சனை பாஸ்டர், எவ்வளவு இழந்துட்டோம் பாஸ்டர். கடிச்சுது சிஸ்டர் வீட்ல, இழந்த சிஸ்டர் வீட்ல, ஆனா அது உன்னை சேதப்படுத்த முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லே. சிலரோட வாழ்க்கை அப்படிதான். பவுலோட வாழ்க்கை பாருங்க, ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் அந்த ஆளுக்கு கடி தான். ஆமென் சொல்லுங்களேன். சிலர் வாழ்க்கை இப்படிதான். நீ தொடங்கினதுல அபிஷேகம் உள்ளவன், அழைப்பு உள்ளவன் எப்பவும் கடி வாங்கினே இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதானு தெரியல. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் சொல்லுவோம், இவனை ஒருத்தரை எவ்வளவு தாண்டி தாங்கிறது, நீயா தாங்குற, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், உன்னை தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல. ஆமென் சொல்லுங்க. பாருங்களேன், கப்பல்ல ஏறி ராயனுக்கு போனா பெருங்காத்து ரோக்லி தான் வருது. 40 பேர் உபாசம் போட்டுக்கிறான். என்னத்துக்கு உபாசம் போட்டுக்கிறான் சொல்லுங்க? பவுல கொலை பண்ணாம என்ன பண்ண மாட்டான், சாப்பிட மாட்டான்றான், பதிவு இருக்கிறான், கூடையில வச்சு இறக்குறான். கயிறு அர்த்தம் தான் என்ன இருக்கும்? மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம். தாவீது சொன்ன மாதிரி பவுல் மரணம் என் கிட்டே வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. கையையே கட்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பலவித மரண கட்டுகளை, பிரச்சனை தாண்டி வந்தவர், 3ஆம் வானம் வரைக்கும் ஆமென் சொல்லுங்க போயிட்டு வந்த ஒரு மனுஷன், தரிசனத்தை பார்த்தவர், பெரிய ஆவிக்குரியவர். ஆனா மறைந்திருக்கிற சர்பம் அவருக்கு தெரியல. கவனிங்க, நான் சொல்ற சில பாயிண்ட்ஸ் ரொம்ப ஆழமா சொல்றேன், கவனிங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியணும் நீங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஏன் பாஸ்டர் இது நடந்தது, கர்த்தர் உங்களுக்கு எதுவும் வெளிப்படுத்தலையா, என் மனைவிக்கு வெளிப்படுத்தலையா? உன் மனைவி பெரிய தீர்க்கதரிசி வீட்டில், கணவன், நான் காமெடிக்கு சொல்ல, சீரியஸாவே, ஏன் சில காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தாம மறைச்சு வச்சிருக்கிறாரு? சந்திச்சு, ஏ பவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ போ நேர்த்தெருவுக்கு. அனனியான்னு ஒருத்தன் வீட்டில் போய் இரு. அவன் வந்து, ஏன் ஆண்டவர் இப்பயே என்னுடைய எல்லா என்ன சொல்லுவாங்க, எல்லா என்னோட டிக்ளரேஷன்லாம் சொல்லிடு, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. 3ஆம் வானம் வரைக்கும் போய் தரிசனம் பார்த்து, செத்து போனவனுக்காக நீ அழறிய, அங்க மேல அவன் எல்லாரையும் ஆராதிச்சு நிற்கிறத பார்த்தேன்னு சொல்லி வந்து துக்கித்து அழறது எனக்கு மனசுல எல்லாம் எழுதின பவுல், இந்த கட்டைக்கு பின்னடிக்கிற பாம்பு தெரியாதா சிஸ்டர் அவருக்கு? எவ்வளவு பெரிய ஆவிக்குரியவர். 3ஆம் வானத்துக்கு போய் கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தை பார்த்த மனுஷனுக்கு பின்னடிக்கிற பாம்பு தெரியல. நான் ரகசியம் சொல்லி தரேன், நீங்க எவ்வளவு பெரிய வளர்ந்த ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் சில உங்களுக்கு வருகிற பிசாசுனுடைய சோதனையில கர்த்தர் காட்ட மாட்டார். ஆனா அது உன்னை சேதப்படுத்த அப்படி காப்பாத்து. ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. எல்லாம் வெளிப்படுத்தின நினைக்க கூடாது. வெளிப்படுத்தினா நீ பயந்துருவ. முன்னாடியே காட்டிடுறாருப்பா, நீ பைக்ல போய் நிற்கிற, ஒரு லாரிக்காரன் வந்து உன்னை அடிக்கிறான், ஊந்து மண்டலம் பொழுது ஆணு கடகத்தை காட்டிடுறாரு, வேலைக்கு போவான் சொல்ல மாட்டேன். என்ன மெர்சி ஒரு மாதிரி பார்க்குறேன், நீ கொஞ்சம் சிரிச்சினே இரு மெர்சி, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ரொம்ப சீரியஸா இருக்குது. அந்த எங்க சரவணன் தெரியல, ரொம்ப மெட்டாதியா என் தன் பொண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேவுக்காரெல்லாம் போனானே, ஏனாக்கின் புத்திரரை மாத்திரம் அங்க பார்க்காம இருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? யாராவது கரெக்டா சொல்லுங்க. ஏனாக்கின் புத்திரரை மாத்திரம் அவன் அந்த தேசத்துல பார்க்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்? உங்களை தான் கேட்கிறேன். எல்லாம் பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள போய் சேர்ந்திருப்பான். பார்த்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா,
ஐயோயோ நாங்க போக முடியாது, அங்கேயே செத்துட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு மாத்திரம் 23,000 பேர் செத்துட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் காமிச்சாருன்னா நீ போற வழியில என்னென்ன நடக்குன்னு நீ அப்படியே உட்காந்துற ஒரே இடத்துல. நான் சொல்றேன், போவ கடிக்கும் மேற்கொள்ளும் உன்னை அழிக்க நினைக்கும், அத்தனையிலும் கர்த்தர் கூட கையை தட்ட முடிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்துரு மறைஞ்சிருப்பது உண்மைதான், தாக்க நினைப்பது உண்மை, தாக்குவது உண்மை. சில மனிதர்களுக்குள்ள பிசாசு சர்பத்தின் ஆவியை புகுத்தி நம்ம அழிக்க நினைப்பது உண்மை பிரதர். ஆனா நான் சொல்றேன், எந்த மந்திரமா எந்த சூனியமோ உனக்கு விரோதமா ஏவப்பட்டாலும் அது வந்தது உண்மை, தாக்குவது உண்மை. ஆனா உன்னை சேதப்படு கையை நல்லா தட்டி இங்க கடித்து சேதப்படல. என்ன காரணம்? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஒரு வெண்கல சர்ப்பம் ஆயிட்டாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அன்னைக்கு என்னாகமம் புஸ்தகத்துல யாரெல்லாம் பாம்பு கடிச்சதோ அதே பாம்பை தூக்கி உயர்த்தி வச்ச உடனே அவங்க அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா பொழைச்சுப்பாங்க. இன்னைக்கு உனக்காக ஒருத்தர் வெண்கல சர்ப்பம் ஆயிட்டாரு. ஆதாம கடிக்காமலேயே, ஏவாளை கடிக்காமலேயே சேதப்படுத்திட்டான், தன்னை விட்டு பிரிச்சுட்டான். ஆனா இன்னைக்கு பவுலை கடிச்சும் பிரிக்க முடியலனா நமக்காக வெண்கல சர்ப்பமானா. ஆமென் சொல்லுங்க. அதை நோக்கி பார்த்தவங்க பழிச்சது போல சிலுவையை நோக்கி பார்த்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற மகனே, ஒரு சேதம் வந்தாலும், ஒரு பாம்பு கடி வந்தாலும், ஒரு பிசாசின் தாக்குதல் வந்தாலும் ஆமென் சொல்லுங்களேன். அவங்கள ஒண்ணும் ஆமென். அவர் தலையை நசுக்கிட்டாரு பிரதர். அதனால அதை முடிச்சிடுறேன், அதை பார்த்து சோர்ந்து போய் ஐயோ எனக்கு எப்ப பாரு தாக்குதல் பாஸ்டர், எப்ப பாரு பிசாசு போராட்டம் பாஸ்டர் சொல்ல நீ கேலண்டர்ல தயவு செஞ்சு அமாவாசை தேதியை பார்க்காத. நான் இன்னைக்கு சொல்லி அனுப்புறேன் தீர்க்க தரிசனமா. எப்ப பௌர்ணமி வருது, எப்ப அமாவாசை வருது, அப்புறம் என்ன வருது சித்ரா, எல்லாம் வருது. ஆமேன்னு சொல்லுங்க. நேத்து அந்த பாஸ்டர் சொன்னார்ல, தம்மா துண்டு எலுமிச்சம் பழத்தை பார்த்தாலும் இந்த ரோடு வாங்க, அந்த ரோட்ல என்ன பண்றது? இந்த எனக்குலாம் சின்ன வயசுல தெரியாது, இந்த மூக்குலாம் அடிச்சுக்கிச்சுன்னா ஒரு இது போட்டு பிடிப்பானுங்களே, என்னது அது? வேது. அது பிடிக்கிறதுல என்னெல்லாம் போடுவான் தெரியுமா? நொச்சி இலை, அந்த இலை, தைல, இதை வேக வச்சு ரோட்ல தான் கொட்டுருவான். நான் என்ன நினைச்சுப்பேன் சின்ன வயசுல, இப்ப கூட நம்மளால அதை பார்த்தா ஒதுங்கி போற ஆளுக்கு பாத்துக்கிறீங்களா? எவனும் சூனியம் பண்ணி போட்டு ஐயோ இந்த பெந்தகோஸ்தே காரண மாறி இங்க சொல்றாரு, உன்னை கடிச்சா கூட பயப்படாத தம்பி, உன்னை காப்பாத்த நான் இருக்கிறேன். எந்த வாய் கடிக்கும் போது இவன் ரத்த பழிகாரன் சொல்லுச்சோ அதே வாய் உன்னை தேவன் என்று சொல்லுகிற ஒரு நாட்களை கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆளுகையை சேதப்படுத்த முடியாது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை சேதப்படுத்த முடியாது, உங்களுக்கு வருகிற சோதனையில் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களை சாத்தான் கடிச்சே இருந்தானா கூட ஆமேன்னு சொல்லுங்க, திருப்பி கடிக்கிற பல்ல கொடுக்க போறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பல்லுலாம் எப்படி தெரியுமா ஸ்ட்ராங்கா இருக்கணும்? எப்படி இருந்தா ராத்திரிலையும் பல் தேய்ங்க சொல்லுங்க எல்லாரும். பல்லு வீக்கா இருந்ததுன்னா உடம்பு வீக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? டீத்து வீக்கா இருந்ததுன்னா உடம்பு ஃபுல்லா வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம், ரத்தம் உடம்புல இல்லைன்னு அர்த்தம். அதனால பல்ல காலையிலும் தேய்ங்க, காலையிலும் தேய்ப்பேன், மாலையிலும் தேய்ப்பேன், மத்தியானம். யாரோ ஒரு அப்பா யாரோ சொன்னாங்களே பல்லு 4 வாட்டி 5 வாட்டி தேய்ப்பாங்கன்னு யாரோ சொன்னாங்க. யாருமா? உங்க மாமனார் எத்தனை வாட்டி தேய்ப்பாருமா? 6 வாட்டி 7 வாட்டி பல் தேய்ச்சிடுறாரு. எனக்கே சாக்காய் போச்சு, என்னதான்டா பல்லு அதுன்னு தெரியலையேன்னு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அந்த மாதிரி கவனிங்க, அது கடிச்சா கூட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமேன். சோதனை வராம இருக்காது, பிரச்சனை வராம இருக்காது, மேற்கொள்ளணும். எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒன்று சேதப்படுத்தாதுன்னு வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா, நான் இந்த வார்த்தையை நம்புறேன்.